நீங்க கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது, உங்களுடைய வயத விட அதிகமான வயதுடைய தோற்றத்துல நீங்க தெரியிறீங்களா? 30 வயதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நரைமுடி தொடங்கிடுச்சா? கண்களுக்கு கீழ சுருக்கங்கள் அதிகமா இருக்கா? உங்களுடைய ஸ்கின் ரொம்ப லூஸா இருக்குங்களா? மூட்டு வலி பிரச்சனை, அதிகமா நீங்க சோர்வடைஞ்சு போறது, ஞாபக மறதி அதிகமா இருக்கா? இதெல்லாம் உங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிறத குறிக்கிற விஷயங்கள் கிடையாதுங்க. உங்களுக்கு வயதாக போகுது அப்படிங்கிறதுக்கு உங்கள் உடம்பு உங்களுக்கு முன்னாடியே கொடுக்குற சிக்னல் தான் இதெல்லாம். அதில் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வயதாக தொடங்குற அந்த ப்ராசஸே நீங்கள் சாப்பிட்ற உணவை பொறுத்து தான் இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு வயதான தோற்றம் இருந்தால் கூட அதை மாற்றக்கூடிய சீக்ரெட்டான உணவுகள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு எப்படி முதல்ல உங்களோட ஸ்கின்ல ஒரு க்ளோ இருந்துச்சோ அது மறுபடியும் திரும்ப வரும். உங்கள் உடம்புக்கு மறுபடியும் சக்தியை கொடுக்குது. நீங்கள் ஒரு 10 வயது குறைவானவராக தெரிவிங்க, அதுவும் இயற்கையான முறையில். நீங்களும் நிறைய ஆன்டி ஏஜிங் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, கொலாஜன் பவுடர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக நீங்கள் காசு செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் ஏன் ரொம்ப டயர்டாகவும் இருக்கீங்க, ஏன் வயதானவரான ஒரு தோற்றம் உங்களுக்கு வருது? ஏன்னா வயதாகிறது அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் உங்களுடைய வெளி தோற்றத்துலேருந்து தொடங்குற ஒரு விஷயம் கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய உடம்போட உள் உறுப்புகள்ல இருந்து தான் இது முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. குறிப்பாக உங்களுடைய செல்ஸ்ல இருந்து தான் இது தொடங்குது. அதனால இதோட தீர்வும் உங்களுடைய உடம்போட உள்ள இருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகுது. அது நீங்கள் சாப்பிட்ற உணவு வழியாக நடக்குது. நீங்கள் இளமையாக மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப சீரியஸாகவே இருக்கீங்கன்னா யூத்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலியை முழுமையாக பாருங்குங்க. இது உங்களுடைய லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு காணொலி. முதல்ல ஏஜிங் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு நரைமுடி வந்துட்டாலோ சுருக்கங்கள் வந்துட்டாலோ அதுக்கு பேர் ஏஜிங் கிடையாது. ஏஜிங் அப்படின்னாவே உங்களுடைய செல்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஸ்லோவாக ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஃபஸ்ட்டு உங்களுடைய எனர்ஜி லெவல்ஸ் கம்மியாக தொடங்கும். உங்களோட உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது சரியாகிறது கொஞ்சம் தாமதமாகும். ஸ்கின்ல அதோட எலாஸ்டிசிட்டி கம்மியாகும். உங்களோட மசில்ஸ் எல்லாமே ரொம்ப வீக் ஆகும். ஞாபக சக்தி குறைஞ்சிக்கிட்டே வரும். பொதுவாகவே நம்முடைய உடம்பு அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை தானாகவே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதுக்கு இருக்குது. ஆனால் வயதாகும்போது உடம்பு தன்னை தானே ரிப்பேர் பண்ணிக்கிற அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும். உங்கள் உடலுக்கு எப்பவும் தேவைப்படுறதை விட கொஞ்சம் அதிகமாகவே ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும். உதாரணத்துக்கு ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்களேன். அதில் பேட்ரி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது என்ன ஆகும், ஷட் டவுன் ஆகிடும். அதே விஷயந்தாங்க உங்கள் உடம்புலையும் நடக்குது. வயதான தோற்றத்தில் நம்ம ஏன் தெரிகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 5 காரணங்கள் இருக்குது. சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது. இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது உங்கள் உடம்புல இருக்கிற செல்கள் டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. அதிக அளவில் ரீஃபைண்ட் ஆயில்களை உபயோகப்படுத்துறது. இப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது உடலில் இருக்கிற உறுப்புகளில் இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கம் உருவாகும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோட அளவு உடலில் கம்மியாகும் போது ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆரம்பிக்குது. இதனாலேயும் சீக்கிரமாகவே வயதான தோற்றம் வரும். அடுத்ததாக பல மாதங்களா இல்லை வருஷங்களா ஸ்ட்ரெஸ்ஸோடையே இருக்கிறது. அதிக ஸ்ட்ரெஸ்னால உங்கள் உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது. இதனால இது உங்களுடைய ஸ்கின்ல இருக்கிற கொலாஜனை பிரேக் பண்ணுது. இதுக்கு முன்னாடி கொலாஜன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கொலாஜன் அப்படிங்கிறது அது ஒரு வித புரதம்ங்க. இந்த கொலாஜன் இருந்தால் தான் உங்களுடைய நெயில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்கள் முடி கொட்டாமல் உறுதியாக இருக்கும், உங்களுடைய எலும்புகளோட உறுதி, உங்களுடைய ஸ்கின்னை இளமையாக வச்சுக்கிறதும் இந்த கொலாஜன் தான். அடுத்ததாக செரிமானத்தில் பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனை இருந்தாவே உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய உடம்பால் நிறைய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்க முடியாது. இதனாலேயும் உங்களுக்கு சீக்கிரமாகவே வயதான தோற்றம் வரும்.
சரி. இப்போ என்னென்ன காரணத்தினாலலாம் நமக்கு வயதான தோற்றம் சீக்கிரமா வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ அத மறுபடியும் எப்படி சரி பண்றது? மறுபடியும் இளமையான அந்த தோற்றத்துக்கு எப்படி மாறுறது? அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். அதுக்கு நீங்க முதலாவதா எடுத்துக்க வேண்டியது முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையில வைட்டமின் சி இருக்குங்க, ஏ இருக்கு. அது மட்டும் இல்லாம அமினோ ஆசிட்ஸ் அதிகமா இருக்கு. இதனால உங்க ஸ்கின்ல முக்கியமான தேவையான அந்த கொலாஜன் அதிகமா ஃபார்ம் ஆகுது. உங்களோட ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா, அத சீக்கிரமா ரிப்பேர் பண்றதுக்கும் இந்த முருங்கைக்கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல நீங்க பொரியல் பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சூப் செஞ்சு சாப்பிடலாம். ஆனா வாரத்துல 2 அல்லது 3 நாட்களாவது இந்த முருங்கைக்கீரைய கண்டிப்பா சாப்பிடுங்க. அடுத்த சூப்பர் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்துல புரோட்டீன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கால்சியம் இருக்கு, அயனும் இருக்கு. இதனால உங்களுடைய எலும்புகள், தசை இதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுடைய நரம்புகளும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த கருப்பு உளுந்த நீங்க அதிகமா சாப்பிட்டுட்டு வரும்போது, உங்களுடைய தோல்ல சுருக்கங்கள் எல்லாமே மறையும். இத நீங்க தோசை மாவு ரெடி பண்றதுக்கோ, இல்ல இட்லி மாவு ரெடி பண்றதுக்கோ வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா? அதுக்கு பதிலா இந்த கருப்பு உளுந்த யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்துல களி கூட செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது எலும்புகளுக்கு. அடுத்தது நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயில ஒரு ஆரஞ்சு பழத்தை விட 100 மடங்கு அதிகமா வைட்டமின் சி இருக்கு. இதனால உங்களுடைய தோல்ல மங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது போறதுக்கு நெல்லிக்காய் ரொம்பவே உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? கொலாஜன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளோட ஸ்கின்னுக்குன்னு. அந்த கொலாஜனை இது நல்லா பூஸ்ட் பண்ணுது. உங்களுடைய முடி சீக்கிரமா நரைக்கிறத இது தடுக்குது. முடி உதிராமையும் இது பாதுகாக்குது. நெல்லிக்காயை நீங்க அப்படியே சாப்பிடலாம். இல்ல ஊறுகாய்களா போட்டு கூட நீங்க சாப்பிடலாம். நெல்லிக்காய் பவுடரோட தேன் கலந்து காலை நேரத்துல சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லைன்னா இரவு நேரத்துல ஒரு வெதுவெதுப்பான நீரோட கலந்தும் நீங்க இதை குடிக்கலாம். அடுத்ததா பூசணி விதைகள். இந்த பூசணி விதைகள்ல ஜிங்க், மெக்னீசியம், ஒமேகா 3 இது 3மே நிறைஞ்சு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த பூசணி விதை உங்களுடைய ஸ்கின்னை புதுப்பிக்குது. உங்க உடம்புல இருக்கிற எல்லா ஹார்மோன்ஸையுமே இது பேலன்ஸ் பண்ணுது. ஏன்னா ஹார்மோன் பிரச்சனைகளாலையும் முகம் கருப்பாகும், பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும். தினமும் ஒரு ஸ்பூன் அளவு பூசணி விதைகளை சாப்பிட்டுட்டு வந்தாவே தோல் பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக வராது. அடுத்ததா கேழ்வரகு. இந்த கேழ்வரகுல கால்சியம் இருக்கு, அயர்ன் இருக்கு, ஃபைபர் அதிகமாக இருக்கு. இது சுகரை கண்ட்ரோல் பண்ணுதுங்க. உங்க ஸ்கின்ல இருக்கிற செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த செல் எல்லாத்தையுமே இது நல்லா உறுதியாக்குது. 30 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப 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 நல்லது இந்த கேழ்வரகு. இதில் நீங்கள் கஞ்சி பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா தோசை செய்யலாம். இல்லைன்னா புட்டா செஞ்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருவேப்பிலை. நம்ம எப்போவுமே சாப்பிடும்போது தூக்கி வெளியில் போட்டுருவோம் இல்லைங்களா, அந்த கருவேப்பிலை தான். கருவேப்பிலையை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களோட முடி நல்லா உறுதியாகுங்க. உங்கள் கல்லீரலில் இருக்கிற கழிவுகளை இது வெளியேற்றுது. உங்கள் ஸ்கின்னை இது அழகாக டீடாக்ஸ் பண்ணுது. நீங்கள் கருவேப்பிலைகளை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்கள் முகம் நல்லா புத்துணர்ச்சியோடு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சீக்கிரமாக நரைக்குது இல்லைங்களா முடி, அதையும் இந்த கருவேப்பிலை தடுக்குது. 5 கருவேப்பிலைகளை தினமும் நீங்கள் மென்று சாப்பிட்டுட்டு வந்தாவே போதும், பல விஷயங்கள் உங்களுக்கு சரியாகும். அடுத்ததா மஞ்சள். உங்களுக்கு நல்லாவே தெரியும், உடல்ல இருக்கிற எந்த வீக்கத்தையும் குறைக்கிற சக்தி இதுக்கு இருக்கு. உங்க உடம்புல இருக்கிற செல்ஸோட டேமேஜை இது ஸ்லோவாக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய செரிமானத்திற்கு இது உதவியா இருக்கு. எப்போதுமே மஞ்சளோட ஒரு சின்ன சிட்டிகை அளவு மிளகு பொடி இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதோடைய ரிசல்ட் பல மடங்கு அதிகமாகும். சரி, இப்போ இந்த 7 உணவுகளில் அப்படி என்ன விஷயம் பெருசாக ஸ்பெஷலாக இருக்குங்க? எந்தெந்த விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால நீங்கள் இளமையாக தெரிவிங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த உணவுகளில் பாலிஃபீனால்ஸ்னு இருக்குங்க. இந்த பாலிஃபீனால்ஸ் இருந்தாவே உங்கள் முகத்தில் வீக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இதை கட்டுப்படுத்தும். உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த உணவுகளில் இருக்குது. அமினோ ஆசிட்ஸும் இருக்குங்க. இது உங்களோட ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணுது, அதே சமயத்தில் உங்களோட ஸ்கின்னை நல்லா உறுதியாக வச்சுக்குது.
அது மட்டும் இல்லைங்க, இதில் எசென்ஷியல் மினரல்ஸ் இருக்குது. இந்த எசென்ஷியல் மினரல்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிஎன்ஏ டேமேஜ் ஆகும்போது உங்களுக்கு அதிக அளவில் ஸ்ட்ரெஸ் ஏற்படுது, உங்களுக்கு சீக்கிரமாகவே வயதான தோற்றம் வருது. இந்த எசென்ஷியல் மினரல்ஸ் உங்களுடைய பாடி செல்ஸை ரிப்பேர் பண்ணுது. சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 28 நாட்களுக்கு ஒரு தடவை உங்களுடைய ஸ்கின் உங்களுக்கு புதுசாகுது. ஆனால் உங்கள் ஸ்கின் தன்னை தானே புதுப்பிச்சுக்கிறதுக்கு நீங்கள் சரியான உணவுகளை கொடுத்தீங்கன்னா தான் அது சரியான விதத்தில் உங்களுடைய ஸ்கின்னை அழகாக மாற்றும். ஓகே, அடுத்ததாக 2 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸுங்க. இந்த 2 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸுமே நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதலாவதாக இருக்கிற அக்குப்ரெஷர் பாயிண்ட் காலில் இருக்குது. உங்களோட காலோட மூட்டு எலும்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே தான் இது இருக்குது. இதோட ஃபோட்டோவை நான் ஆட் பண்ணுறேங்க. அதில் எந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்கோ அதை சரியாக பார்த்து அதே இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க. ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒரு 2 நிமிஷமாவது கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய 2 கால்கள்லேயுமே கொடுக்கணும். முதல்ல ஒரு காலில் கொடுத்து முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கால் இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் கொடுங்க. ஒரே சமயத்தில் 2 கால்லையும் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. இந்த புள்ளி என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க, செரிமானத்தை அதிகரிக்குது, உங்களுடைய எனர்ஜியை அதிகமாக்குது. இந்த ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சைனீஸ் அதிகமாக உபயோகப்படுத்துகிற ஒரு பாயிண்ட் தாங்க இப்போ நான் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. இதை நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. அடுத்த புள்ளி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தலை இருக்குது இல்லைங்களா, உச்சந்தலை இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல தான் இருக்குது. அதை எப்படி நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 2 காதுகள் இருக்குது இல்லைங்களா, அந்த 2 காதுகளும் சேர்ற இடம் இருக்கும்ல, அது எந்த இடத்துல இணையுதோ அந்த இடத்துல தாங்க அந்த புள்ளி இருக்குது. இதோட இமேஜையும் நான் ஆட் பண்ணுறேங்க. இந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க. ரொம்பவும் அழுத்தி ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது உங்களோட பிரெயினோட ஹெல்த்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுது, உங்கள் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுது. உங்கள் மைண்டு நல்லா ஃபோக்கஸ்டாகவும் இருக்கும், ஷார்ப்பாக இருக்குங்க. அதுவும் முக்கியமாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் இருக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கிற ஒரு புள்ளி. ரொம்ப நேரம் இதில் அழுத்தாதீங்க, ஏன்னா அழுத்தினா உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். இளமையான தோற்றத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாதுங்க. அது உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் கொண்டு வர மாற்றத்தை பொறுத்து தான் இருக்குது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு லைக் பண்ணுங்கள். பாலை விட 7 மடங்கு கால்சியம் அதிகமாக இருக்கிற உணவுகள் பற்றி நான் ஒரு காணொளி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வழிகள் இல்லாமையும் இருக்கணும். நன்றி.